எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாகில் என்னோடய மார்னிங் டைம் ரொட்டீனை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் எந்திரிச்சதே வந்து லேட்டு தாங்க. கிச்சனுக்கும் வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்தேன். ஃப்ரைடே அப்படிங்கிறனால காலையில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். இந்த தடவை தோணுச்சு குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போவோம் அப்படின்ட்டு. அதனால் வந்து குளிச்சுட்டே வந்துட்டேங்க. எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ சேர்த்தி தாங்க சாப்பாடு, குழம்பு, ரசமெல்லாம் வைப்பேன். தனித்தனியாலாம் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் காலையில் வந்து ஏதோ குழம்போ காயோ பண்ணிடுவேன். தயிர் எப்பயுமே வந்து இருக்கும். அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு, பொரியல், ரசம் இந்த மாதிரி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டே வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவேங்க எப்பயுமே. ஆனால் அந்த சனிக்கிழமை நைட்டு மட்டும் பாத்திரம் வாஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா சண்டே ஹாலிடே காலையில் எழுந்திரிச்சு மெதுவாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சதும் அதை இடத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேங்க. எல்லாமே ஆல்ரெடி நான் ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் எனக்கு வந்து லேட்டாக எழுந்திரிச்சாலும் வேலை வந்து குயிக்காக முடிகிற மாதிரி தான் அன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டேன். முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டே வந்து பறித்து வச்சுட்டேங்க. வெங்காயமும் பூண்டும் மட்டும் வந்து நம்ம உளிச்சா போதும், அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். பருப்பு வெந்துருச்சுங்க. அதையும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொரியலுக்கு வந்து பீட்ரூட் தான் பண்ணலான்னு நினச்சேன். பீட்ரூட் கட் பண்ணி பண்ணுறது அப்படின்னா லேட் ஆகும். சரி, உருளைக்கிழங்கு வந்து நிறையா இருந்துச்சு. அதனால் அதுவே வந்து கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணலான்ட்டு உருளைக்கிழங்கெல்லாம் குக்கரில் போட்டு வச்சுட்டேங்க. ஏதாவது குக்கரில் வேக வைக்கிறதா இருந்துச்சுன்னா இண்டக்ஷனில் தாங்க வைப்பேன். மோஸ்ட்டாக வந்து இந்த குழம்பு, ரசம் இது மட்டும்தான் வந்து கேஸ் அடுப்பில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம குழம்பு ரசமும் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு தாங்க தாளித்து விட்டேன். முருங்கைக்கீரை சாம்பார் தான் வந்து பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே ஈஸிங்க. ஆனால் வந்து தண்ணி மாதிரி வச்சா தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து தண்ணியாக தான் அன்றைக்கி வந்து வச்சுருந்தேன். உருளைக்கிழங்குமே நல்லா வெந்துச்சுங்க. அது தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அந்த சூடெல்லாம் வந்து கொஞ்சம் தனியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கடைசியாக பருப்பு ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4-5 கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கும்போது நெய் ஊற்றி இறக்கிட்டேங்க. நெய்யில் சீரகம், பூண்டெல்லாம் வந்து இடித்து சேர்த்துனா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபைனலாக எனக்கு அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து 2 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றி இறக்கிக்கிட்டேன். வீட்டுக்காரங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபி குடிச்சிட்டு தான் கிளம்புவார். அவர் காலையில் வந்து சாப்பிட்ற ஹேபிட் இல்லை. ஒரு நாள் பசிச்சா சாப்பிடுவார், இல்லை அப்படின்னா சாப்பிட மாட்டார். அதனால் எனக்கு காலையில் லேட்டாக செஞ்சாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படியே பசிக்குதுன்னு சொன்னாலும் ஏதாவது ராகி கூழ் அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருவேன். அவங்க கிளம்புனதுக்கப்புறம் எனக்குமே காஃபி வச்சுருந்தாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். கடையில் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்திட்டு கடைசியாக வந்து உப்பு இதெல்லாமே சேர்த்திட்டு நல்லா வணக்கி விடுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஏன்னா வந்து ஸ்பைசஸ் எல்லாம் கருகிரும். அதனால் கடைசியாக வந்து
உருளைக்கிழங்கு வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா நமக்கு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் மீதமாயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ஈவினிங் டீ வைக்கும் போது நம்ம உருளைக்கிழங்கு போண்டாவாக போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப் டானா வடிவத்தில் தாங்க இருக்கும். ஒரு சைடு வந்து அடுப்பு வச்சுருக்கேன், அதுக்கே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொரு கவுண்டர் டாப் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதில் தான் வந்து இண்டக்ஷன் வச்சுருக்கேன். மற்றது குழம்பு ரசமெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அங்கே வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து கஷ்டம்தான், இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இருக்கிறனால தான் ஒரு 10 நிமிஷம்னாலும் வந்து கவுண்டர் டாப்பை வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியுது. ஃபைனலாக 9 மணிங்கிறப்ப எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சுங்க. கொஞ்சம் பாத்திரம் மட்டும் சிங்கில் இருந்து அதையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். துகிலன் வந்து ஒரு 10 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சான். நைட்டு வந்து தூங்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால தான் நானும் காலையில் வந்து லேட்டாக எழுந்திரிச்சேன். ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணி வச்சதுனால தான் எனக்கு வந்து காலையில் வந்து குயிக்காக வந்து வேலை முடிஞ்சு. பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து குழம்பு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். பாத்திரம் வாஷ் பண்ணதும் சிங்கையும் வந்து ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எங்களுது வந்து கடப்பாக்கல்ல தான் வந்து சிங்க் போட்டிருக்காங்க, அதனால் வந்து பாத்திரம் போட்டு வச்சோம் அப்படின்னா கீழே வந்து பாசம் பிடிச்ச மாதிரி ஆகிரும். அதனால் ஒவ்வொரு தடவையுமே வந்து வாஷ் பண்ணும்போது கீழே சிங்கையுமே வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். 9:30 அப்படிங்கிற வாக்கிலேயே எல்லா வேலையுமே முடிஞ்சுங்க. வெள்ளிக்கிழமை ஹேரும் வாஷ் பண்ணியிருக்கோம். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டேங்க. சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டேங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து துகிலன் எந்திரிச்சிருவாள், அதனால் வந்து சாப்பிட்டு மற்ற ஒர்க்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் நல்ல சுட சுட சாப்பாடு, முருங்கீரை சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. தயிருமே அன்னைக்கு வந்து இருந்துச்சு, இருந்தாலும் மதியம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி வச்சுட்டேன். இந்த மாதிரி காம்போலாம் ரொம்ப ரேராக தாங்க பண்ணுவேன். ஏன்னா வந்து 2 பேர் தான், ஒரு வேலைக்கு வந்து இவ்வளோ பண்ணால் மீதமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சின்னதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.